வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல் காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நைனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா, யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும், சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை மணி 3:30க்கு தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு மணி 7:30க்கு நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.